கமல் சார் அவர் லெஜண்ட், உலகநாயகன், அவரே வந்து பார்த்துட்டு படத்தை சித்தாவை மகாநதி படம் எடுத்தாலும் அதையும் தாண்டி ஒரு நல்ல நேர்த்தியாக அழகாக விஷுவலாக ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். மாமா சொல்கிறது சமத்தா கேட்பல வரேன் சொன்னது தானே மாமா வந்து சரலாக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். நான் ப்ரொடக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு ஏறி இறங்கின ஆஃபீஸ்லாம் இப்போ போகும்போது ஒரு மெயினான கம்பெனிலாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், ஃபஸ்ட்டு மரியாதை வேணும். கண்டிப்பாக அவ்வளோ அழகாக செதுக்குனாரு. அதான் சொல்லுவேன், செதுக்குனாரு. இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் வேணாம் கஷ்டம் இப்படி பண்ணி இப்படி பேசணும், அதை பண்ணி என்னை அடையாளம் காட்டி. ஹாய் ஹாரா தமிழ் மூவி ப்ரோமோஸ். நான் தான் உங்கள் விஜய் தம். இன்னைக்கு ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சித்தா படத்தில் பயங்கரமாக எல்லாரையும் மிரட்டி விட்ட தர்ஷன் சார் தான் நம்ம இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ சித்தா படம் பார்த்தேன் சார். ஸோ பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாக குழந்தைகளை மட்டும் இல்லாமல் பெரியவங்க எல்லாத்தையும் பயங்கரமாக மிரட்டி விட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்டுடியோவில் வரும்போது நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஒன்று சார், சித்தா அது சித்தா அப்படின்னாவே நம்ம அருண்குமார் சார் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு செலக்ட் பண்ணார். உங்கள் உருவம் எனக்கு தேவைப்படுதுங்க, இது பண்ணணும், என்ன பண்ணுறீங்க? நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் சார், சில படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன் கேரக்டர். சரி சரி ஒரு ஆடிஷன் எடுத்துக்கலாமான்னாரு. பண்ணலாம் சார். அப்புறம் ஆடிஷன் பண்ணேன். வேறு ஒரு கேரக்டரை தான் கொடுத்தாங்க. அது ஹரி சார் தான் எடுத்தார் கூட. பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு ஆடிஷன் பார்த்தாரு. அவருக்கு ஓகே இது வேறு மாதிரி பேட்டர்ன் தெரியாது, நான் கேஷுவலாக பண்ணிட்டு போயிட்டேன். இல்லை சார் கூப்பிட்றேன்ட்டார் டேரக்டர் சார். சரி என்னன்னா இது நல்ல கேரக்டர், நாங்கள் உருவம் தேவைப்படுது, நம்மள மாதிரினா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமே, நம்ம இதை மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம். சார் கண்டிப்பாக பண்ணுவேன் சார், நல்லா இல்லை எப்போங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் போய்ட்டு 2-3 டைம் போனேன், ஆஃபீஸ் போனேன். டேரக்டர் கேட்டால் இல்லை ஊருக்கு போயிருக்காரு இந்த மாதிரிலாம். என்னடா போச்சா ஒன்றும் புரியலையே போல கேஷுவல் தான் அப்படின்னு. திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது. ஹரி சார் கால் பண்ணார், டேரக்டர். அவர் சார் இது மாதிரி அருண் சார் அருண்குமார் சார் ஆஃபீஸ் வந்து பேசுகிறோம், நீங்கள் ஒர்க் ஸ்டேஷன் மாதிரிலாம் இருக்கும், குழந்தைங்க இவங்கெல்லாம் வருவாங்க, நடிக்கிறவங்கலாம் இருக்கும், அது பண்ணணும், நீங்கள் வரீங்களான்னு. சார் கண்டிப்பாக வரேன் சார் நான் அப்படின்னேன். சரி ஓகே. அது வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் அது குழந்தைங்களாம் எங்களுக்கெல்லாம் அவர் மீட்டில் ஆகி ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அதில் ராஜேஷ்ன்ற ஒரு ட்ரைனிங் தான், அவர் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க, ஃபுல் ட்ரைனிங் அவர் தான் கொடுத்தாங்க. ஸோ இருந்தாலும் டைரக்டர் வந்து அவர் வேறு பேட்டர்னில் கேட்பாருங்க, ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ். சரி அதை மாதிரி டைரக்டர் சார் வந்து என்ன அருமையாக அந்த கேரக்டரை வந்து இதுதான் பண்ண போகிறேன்றத லைவாக ஒரு எப்படி லைவாக பண்ணுமோ யதார்த்தமாக. நான் வந்து காமெடியாக அப்படி இப்படி கை பண்ண ஒரு கேரக்டர் தாங்க. ஃபுல் ஷட்டில்டாக பண்ணது வந்து டேரக்டர் தான் என்ன பண்ண வச்சாங்க. அது எப்படி இருந்துச்சு? இப்போ நீங்கள் காமெடியாக நீங்கள் நிறைய இது பண்ணிவிட்டு இப்போ ஒரு சீரியஸ் பேட்டர்ன் பண்ணும்போது ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? கொண்டு வர முடிஞ்சுதா அவங்களால? அதுதான் கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா நான் அப்படி ஜாலியாக அப்படின்னு பேசிட்டு இப்படி அப்படி எதுவும் பண்ண வேண்டியிருக்கும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ எக்ஸ்பிரஷன் பால்லாம் ரோலம் அப்படின்றத தாண்டி அப்படிலாம் இல்லை. ஒரு லைவா யதார்த்தமாக அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு நடிப்பான். அப்பா அப்படி மாமா சொல்றது சமத்தா கேட்பல வரேன் சொன்னது தானே மாமா வந்து சரலாக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்படி வந்து அப்படியே கனிவா கொஞ்சம் நம்ம இருக்கணும், ஸ்லோவா வந்துட்டு அப்படியே இது பண்ண தாஜா பண்ணணும், கொஞ்சம் அப்படியே இது பண்ணணும். ஆனா அதே டைம்ல அவன் உட்காரத்தையும் காமிக்கணும். இல்லை நல்லா இருந்துச்சு. அதுதான் நீங்கள் அதை பார்க்கும்போதே வந்து எங்களுக்கே பயமாச்சு. உங்கள் ஃபேமிலி இது எப்படி இது பண்ணாங்க? ஆமாம் ஃபேமிலியெல்லாம் என்னன்னா இப்படி ஒரு கேரக்டர் பண்ணி ஸோ அதுதான் இப்போ உங்கள் ஃபேமிலி பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு போய் சொல்லும் போது உங்கள் ஃபேமிலி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? உள்ளுக்குள்ள பயம் தகுதின்னு அடியுது. என்னடா இது காமெடியா அப்படி இப்படின்னு பண்ணிட்டோம், இது என்ன எப்படி வரப்போகுது அப்படிலாம் தெரியாது இல்லை படம் வரப்போகுது. ஆனால் டைரக்டர் நம்பி நம்ம எவ்வளோ வல்காரிட்டியாவோ ஒரு வக்கரமாகவும் இருக்காது, நீட்டாக அழகாக கொடுத்துருப்பாரு. அந்த குழந்தைய சாவடிக்கிறது கூட காட்டாமல் அந்த சீன் அழகாக காமிச்சிருப்பாரு. அவர் எப்படி சொன்னாலும் அதே மாதிரி விஷுவலாக சூப்பராக மேக் பண்ணிட்டாங்க. அழகாக வந்து பயம் காட்டின மாதிரி பயமும் இருக்கும், ஆனால் வக்கரமே இருக்காது. அப்படி ஜம்ப் ஆகி போயிடும், அது கடந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு காமெடியாக இருந்துட்டு உங்களுக்குள்ள ஒரு வில்லன் இப்படி இருக்கான்றது இந்த படம் மூலியமா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இருக்கிறவங்கன்னா எவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு வக்கரமான ஒரு ஆள் அப்படி பண்ண முடியும் அப்படின்றது வந்து அருண் சார் உள்ள டீம் பண்ணிட்டார். சூப்பர். ஸோ
ரீசெண்டாக கமல் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொடுத்துருந்துருப்பார். ஸோ மகாநீதி படத்துக்கு அப்புறம் எனக்கு சித்தா படம் வந்து ரொம்ப வந்து பிடிச்ச படம்னு சொல்லுவார். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமல் சார் அவர் லெஜெண்ட், உலக நாயகன். அவரே வந்து பார்த்துட்டு படத்தை சித்தாவை மகாநதி படம் எடுத்தாலும் அதே மாதிரி ஒரு நல்ல நேர்த்தியாக அழகாக விஷுவலாக ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அவங்க சொல்லும்போது அப்புறம் நம்ம என்ன ஸோ அவரும் சொல்லியிருக்காரு. நான் இருந்தது கண்டிப்பாக இருந்தது யஸ்வரன் குமார் டைரக்டர் சாருக்கும் சித்தார்த் சாருக்கும் மேலும் ஏன்னா திரும்ப நான் நன்றி தரேன் சொல்லி. கண்டிப்பா அடையாளம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா கொடுத்தாங்கல்ல நம்ம தமிழ் சினிமாவில். அதுதான் இதை பார்த்து எல்லா இயக்குநர்களும் அவங்க கதையில வர கதாபாத்திரத்தை நம்பி கொடுப்பாங்க, நம்புவாங்க. பரவாயில்ல ஒன்று பண்ணியிருக்காரு. அதுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து 20 வருஷமாக சினிமாவில் ட்ராவல் ஆகிருக்கீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை வந்து சின்ன சின்ன ஒரு கேரக்டர் ரோலில் பார்த்துருப்பேன். சாமி படத்தில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் தீக்குளிக்கிற சீன்லேருந்து விக்ரம் சார் உங்களை வந்து இது பண்ணார். ஸோ அந்த சீன் பார்த்துருக்கேன். ஸோ அதேமாதிரி பிச்சைக்காரன் மூவிலேயே நீங்கள் ஒரு காமெடி ரோல் பண்ணி ஸோ சின்ன சின்ன ரோல் பண்ணிவிட்டு ஸோ பெரிய ரோல் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த கண்டிப்பாக ஏன்னா ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது ஹரிஷ் சார்லாம் என்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபஸ்ட்டு படத்தை வந்து சாமி என்ன ஒரு அடையாளம். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து கோட்டா சீனிவாசராவ் வில்லனுக்காக போலீஸ் அராஜகம் ஒழிக தீக்குளிக்கிறதுக்காக வேண்டி இங்கே தீக்குளி பண்ணாடணும். தீக்குளிப்பேன் இங்கே தீக்குளி பண்ணால் விக்ரம் சார் பார்த்துட்டு எவன்டா தீக்குளி கிருஷ்ணா சேரை தட்டிட்டு கிருஷ்ணா வந்து ஊற்றுவார். விழுந்த சேர்ந்து ஓடுவேன். அது நல்ல நல்ல ரெஜிஸ்டர் அடையாளம் கிடைச்சது. ஹரிஷ் சார் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எனக்கு ஊற்றுருவார் ஒரு ரோட்டா ஒரு இதில் போட்டு. அதனால் அவர் மறக்க முடியாது. எனக்கு அதே வந்து பிச்சைக்காரன் வந்து பிச்சைக்காரன் வந்து நல்ல ஒரு பிரேக் த்ரூ படம். நல்ல அடையாளம் காட்டினாங்க. ஸோ நல்ல இதுவாக இருந்தாலும் வில்லனுக்கு வந்தாங்கன்னா ஒரு காமெடி பீஸாக ஒரு 3 பேர் ட்ராவல் ஆகும். ஸோ அதெல்லாம் இப்போ இன்னும் பயங்கரமாக தெரிய வருது. கண்டிப்பாக. ஆமாம். ஃபர்ஸ்ட் ஒரு சீன் 2 சீன் பண்ணியிருந்தா கூட அந்த சீன்ஸ் எல்லாம் இவர் தானே ஒரு சித்தால என்ன பண்ணாருன்ற ஒரு ரெகக்னைஸ் நிறைய கிடைச்சிருக்கு அங்கீகாரம். சார் இப்போ நீங்கள் 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ நம்ம ஒரு கேரக்டருக்காக எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு ஸோ நீங்கள் போய் ஏறி இறங்கின ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கா? இல்லை அப்கமிங் சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணி ஆகணும்னு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கா? கண்டிப்பாக சார். நான் ப்ரொடக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு ஏறி இறங்கின ஆஃபீஸ்க்கெல்லாம் இப்போ போகும்போது ஒரு மெயினான கம்பெனிலாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டு மரியாதை வேணும். கண்டிப்பாக. எவ்வளோ பேர் பல ஆயிரம் பேர் ட்ரை பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக. அது அவங்கள குறை சொல்லக்கூடாது. எல்லாருமே பதில் சொல்ல முடியும். சரி இப்போ ஜெயிச்சவங்க வராங்க, ஓரளவுக்கு ரீச் ஆனவங்க வராங்கன்னா அதை வந்து கூப்பிட்டு ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மரியாதை தான் ஃபர்ஸ்ட் மெயின். அது எனக்கு நல்லா இப்போ கிடைச்சிருக்கு. படம் மூலியமா சித்தா படம் மூலியமா எனக்கு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. சூப்பர். இல்லைன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல ரோல் பண்ணியிருக்கீங்க. உங்களை பார்த்தா எங்களுக்கே ஒரு சினிமாவில் இருக்கும், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் உங்களை காமெடியெல்லாம் பண்ண விட ஒரு கோவம் உங்க மேலே ஒரு கோவம் ஆத்திரம் வந்துச்சு, உங்களை அடிக்கணும்னா வெறுப்பு வந்துச்சு உங்க மேலே. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க கேரக்டரை. ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. டைரக்டர் தான் சார் எல்லாமே கரெக்ட். டைரக்டர் சொன்னாலும் செஞ்சிருக்கீங்களா அதுதான். அது வந்து விஷுவலில் வந்துருச்சுங்க. அது பெரிய விஷயம். படம் நல்ல படம். வெயிட் பண்ணி பண்ணுங்க. நல்லா ஒரு சூப்பர். எல்லாம் டைரக்ஷன் டீம் சொல்கிறாங்க. டப்பிங்கில் கூட வந்து அந்த ஒரு சீன் நீங்கள் அந்த ஒரு வயசான அந்த தாத்தாவை தள்ளி விட்டு அந்த போகிற கடிச்சிட்டு போகிற சீன் கூட அவர் வந்து அழகாக சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அது பார்க்கும்போது ஸோ டேரக்டர் இப்படிலாம் டப்பிங்கில் கூட இப்படி சொல்லித்தரான்ற போது பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு? டப்பிங்லாம் அவ்வளோ அழகாக வேலை வாங்கினாங்க. அது லைவாக நம்ம இன்னும் அங்கே பண்ணமோ ஸ்பாட்டில். அதான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அப்படி திரும்பி இப்படி பேசும்போது அப்படி பேசிட்டு இப்படி பேசுகிறேன்னா இப்போ இங்கே ஒரு மைக் இருக்கும், இங்கே ஒரு மைக் இருக்கும். இந்த வேவ் அப்படி வரும் வாய்ஸ் சவுண்டு. அப்போ இங்கே பார்த்து பேசும்போது இந்த சைட்லேருந்து இந்த சவுண்டும் வரும். அப்போ அவங்க கிட்ட பேசும்போது அந்த அம்மா கிட்ட பேசும்போது அவங்களோட இது பேசும்போது லைவான சவுண்டு வரும். அப்படி எடுத்தாங்க இன்ச் பை இன்ச். ஸோ இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள அது எப்படி இருந்துச்சு? ஸோ நானும் இப்படி நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஏன்னா நான் வந்து காமெடி அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு ரொம்ப அழுத்தமான ஷட்டிலான ஒரு கேரக்டருக்கு நான் புதுசு. கண்டிப்பா. ஆனா இப்போ அது வந்து பண்ண டேரக்டர் சாதாரண இல்லை. செதுக்கிட்டார். படமா பார்க்கும்போது படமா ஓவரால் பார்க்கும்போது என்ன கேரக்டர் எனக்கு ஒரு பிரம்மாண்டமா படம் பார்க்கும்போது இது எனக்கு படமா தெரியல. ஸோ அதுக்குள்ளே ட்ராவல் ஆனவங்க தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கும்போது ஃபேமிலி கூட சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கும்போது யார் அந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் பேச தோணுச்சு. ஸோ யாராக இருந்தாலும் அது தோணும் இல்லையா? ஸோ உங்களுக்கு அது இருந்திருக்கலாம், ஐயோ நான் இப்படி போய் பண்ணிட்டேன் ச்சே அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கேரக்டர் சொல்றாரு ஒவ்வொரு
ஆனால் குழந்தை தர்ஷன் அந்த குழந்தை இந்த மாதிரி இப்போ கடவுளே கேரக்டர் கொடுக்குற, ஆனால் இப்படி ஒரு கேரக்டர் ஒரு இந்த மாதிரி கேரக்டரும் வராது. கண்டிப்பாக இருந்து கஷ்டம். கண்டிப்பாக இப்போ ஒரு படத்தில் வந்து இந்த வில்லனுக்கு இந்த பிஜிஎம் போட்டு இந்த வில்லன் வந்தாவே இப்படி தான் காட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கண்ணு ரியாக்ஷனு, அந்த உங்கள் பாடி லாங்குவேஜே அந்த ஒரு வில்லனுக்கு அந்த இது கொடுத்துருச்சு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ சித்தார்த் சார் வந்து இது எப்படி பார்த்தாரு உங்களை? ஃபஸ்ட்டு அவர் வாய்ப்பு சொல்லும்போது சார் செலக்ட் பண்ணிட்டார், சார் யஷ்வரன் டேரக்டர் சார் செலக்ட் பண்ணிட்டாரு. என்ன போயிட்டுருக்கு, ஒரு 5 நாளாக கிளாஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, சொல்லிட்டார், சொல்லி வச்சுட்டாரு. இருந்தாலும் நேரில் பார்க்கணும். கண்டிப்பாக சார் சித்தார்த் சார் ப்ரொடியூசர் கம் ஹீரோ. ஸோ அப்போ வந்து லாஸ்ட்டாக இட்டுட்டு போகிறாங்க என்ன, ஒரு கட்டத்தில் இட்டுன்னு போகும்போது பாப்பா நாங்கள்லாம் போகிறோம், எல்லாம் போய் பண்ணும்போது சார் நான் சொன்னேன் சார் தர்ஷன் இவர் தான் சார் அந்த வில்லன் கேரக்டர் எடுப்பாரு. சார் வணக்கம் சார், தர்ஷன் முடியல பண்ணுங்க, டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது நீங்கள் பண்ணிவிடுங்க சரிங்களா, நான் எதுவும் ஒன்றும் இது பண்ண மாட்டேன், பார்த்துங்க ஒன்றும் தலைவனா நீங்கள் வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை ஒன்று பண்ணி கொடுத்துருங்கன்ட்டு. எனக்கு சார் ரொம்ப நன்றி சார். ஸோ மூவி பார்த்ததுக்கப்புறம் சித்தார்த் சார் உங்ககிட்ட சொன்ன வார்த்தை? ரொம்ப நல்லா பண்ணி தர்ஷன், ரொம்ப என்ன எதிர்பார்ப்போமோ டேரக்டர் வேறு நீங்கள் நினைச்சதை பண்ணி கொடுத்துருக்கீங்க. டேரக்டர் நினச்சதை ஃபஸ்ட்டு சொன்னாருங்க, டேரக்டர் என்ன எதிர்பார்க்குறோ பண்ணி கொடுத்தீங்க, அது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்க சார். டேரக்டர் தான் சார், நான் எல்லாம் வேலை வாங்கல சார், அது உண்மை உண்மை. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு இப்படி இருக்கிற தோற்றத்தை எப்படி வேணும் இப்படி இப்படி பண்ண வைக்க முடியும்னு பண்ணது டேரக்டர். இப்போ எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இப்போ என்னன்னா எனக்கு எதுவும்னா பண்ண முடியும். இப்போ இந்த கேரக்டர் ஈஸியாக என்னால் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு ஷட்டில் பண்ணக்கூடிய கேரக்டர் எப்படி பண்ணணுன்ற அந்த நாலேஜ் வந்து யஷ்வரன் டேரக்டர் ஏற்றிட்டாரு. கண்டிப்பாக சித்தால நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நடித்த சீனு? ஃபஸ்ட்டு நடித்தது இந்த பாப்பா, இந்த குடவுனில் வந்து பாப்பா அப்படி மாமா சொல்கிறது சமர்த்தா கேட்பேன், சித்தா ஊருக்கு போயிட்டாரா, இப்போ கூட போனேன், பாப்பா மாமா சொல்கிறது கேள்விப்பா, யா சொல்கிற பேச்சு கேட்கலாம், என்ன பண்ணுவேன், சாக்குள்ள என்ன இருக்கு எத்தனை, சும்மா சத்தம் போட்டா சின்ன பிள்ளைங்களை என்ன பண்ணோம், சின்ன பிள்ளைங்கள சொன்னா கேட்பா ஆன்றல, அப்புறம் பாரு எடுப்பா 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 சூப்பர் சார், சூப்பர். ஸோ வாழ்த்துக்கள் சார். ஸோ அடுத்து நிறைய படம் இதேமாதிரி நிறைய பெரிய பெரிய சக்ஸஸ் கொடுக்கணுன்ட்டு ஸோ உங்கள் டீம் சார்பாக நாங்கள் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சார். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த எஸ்வி அருண்குமார் சார் டேரக்டர் என்னை செலக்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். ஏன்னா பெரிய கேரக்டருங்க, சும்மா வந்து போகிற அப்படி பாசங்க இல்லை 4 சீன் 5 சீன் கண்டிப்பாக அப்படின்றாங்க. மெயின் குழந்தை வந்து ஒருத்தன் தூக்கிட்டான், அண்ணா அவன் யார் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை இல்லைன்னா நம்மளை கொடுத்து இந்த அளவுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங்லாம் பண்ணி ஒரு இது பண்ணி ஆடோர் எஃபெக்ட் போட்டு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி என்ன வந்து வேலை வாங்கினாரு. அவ்வளோ அழகாக செதுக்குனாரு. அதான் சொல்லுவேன், செதுக்குனாரு. இதெல்லாம் தேவையில்ல, அதெல்லாம் வேணாம் இப்படி பண்ணி இப்படி பேசணும், அதை பண்ணி என்னை அடையாளம் காட்டி இந்த படம் சித்தார்த் சார் சரி எங்களுக்கும் சரி அந்த நடித்த எல்லாருமே பாலாஜி, நம்ம சுரேஷ், பரோட்டா சுரேஷ், ஒட்டுமொத்த டீம், அந்த டீமே அந்த எஸ்பி கேரக்டர் இவங்க அந்த நாட்டராஜா ஒட்டுமொத்த டீமே என்ட்ரி நல்லா பண்ணாங்க படம். அதுக்கு டைரக்டர் சார் தான் அருண்குமார், யஷ்வரன்குமார் சார், சித்தார்த் சார் எல்லாம் சேர்ந்து கடவுள் வரல இறைவனூர் தான் சொன்னாங்க. இறைவனூர்லாம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்கெல்லாம் நன்றி கடன் பட்டேன். கண்டிப்பாக இது மேலே அடுத்த இயக்குநர்களும் என்ன நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்ட 20 வருஷம் மேலே எனக்கு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரங்களை இயக்குநர்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் பண்ணுவேன். இதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுங்க, எல்லாரும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் சினிமாவில். ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக சார், நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டது கண்டிப்பாக இப்போ இந்த படம் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு. ஸோ மேலும் இதேமாரி வந்து நிறைய பெரிய பெரிய டேரக்டர் ஆகணும் சரி, அப்கமிங் டேரக்டர் சரி, இதேமாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் பெரிய ஒரு இது சொல்லிக்கிறேன் சார். நன்றி சார். உங்கள் அனுபவத்தை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ரொம்ப நன்றி சார். மேலும் இதேமாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரா தமிழ் மூவி ப்ரோமோஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.